ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக்ஸ் லெகசி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எரேஸ்ட் அப்படின்ற ஒரு மாங்காவோட ரிவ்யூ தான். ஸோ நான் அனிமே பார்க்கல, பட் ஆனால் அனிமேவோட எடிட்ஸு ஒரு சில ட்ரெய்லர்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தேன். ஸோ அனிமேவோட குவாலிட்டியுமே நல்லா தான் இருக்குது. மேபி நீங்கள் அனிமே பார்க்குறது அப்படின்னாலும் பார்க்கலாம். ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அனிமேல ஏதோ எண்டிங் மாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். பட் ஆனால் நான் மாங்கா படித்தேன் அப்படின்றதுனால அனிமேவோட எண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்றது எனக்கு தெரியல. ஸோ இப்போதைக்கு நான் இந்த ரிவ்யூ ஆரம்பிக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்த வீடியோஸ் இதுக்கு முன்னாடி யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா அதேமாதிரி மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். ஒன் பீஸ் சீரிஸ் கேரக்டர் எக்ஸ்பிளனேஷன் ரேங்கிங் வீடியோஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. இந்த சேனல் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணியும் அதே மாதிரி கிளிக் பண்ணிருங்க. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த அனிமே எதை பேஸ் பண்ணி மூவ் ஆகுது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இல்லை, நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்பாய்லரே சொல்ல போகிறது இல்லை. ஜஸ்ட் ஒரு சினாப்சிஸும் அதுக்கப்புறமேட்டு லைட்டாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். ஸோ அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி மூவ் ஆகும் அப்படின்றது மட்டும் நான் சொல்கிறேன். அதுக்கு மேலே நான் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. ஸோ இந்த ஸ்டோரியில் இருக்க மெயின் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா மாங்கா ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவனோட ஆசை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரியோட கோர் லெவலில் அந்தளவுக்கு பெருசாக அஃபெக்ட் ஆகாது, இருந்தாலும் சும்மா சொல்கிறேன். ஸோ இவனோட டெய்லி ரொட்டீனில் வந்து பார்த்தீங்கன்னா இவன் மூவ் ஆகி போயிட்டு இருப்பான். ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப நடக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ திரும்ப நடக்கிற மாதிரியே இல்லை, திரும்ப தான் நடக்கும். இவனுக்கு ஒரு லூப் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகும். ஸோ இந்த லூப்லேருந்து இவன் வெளியில் வரணும் அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மாறி இருக்கும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கல் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துல போய் இருக்கலாம். அந்த கல் தடுக்கி அங்கே யாராவது வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போகிற மாதிரி இருக்கலாம். ரோட்டில் விழுந்து அவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் அந்த மாதிரி ஆகி இறந்து போகிற மாதிரி இருக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே அந்த ஒரு கல் காரணமாக இருக்கலாம். ஸோ இவனோட வேலை அந்த கல்லை எடுத்து அந்த பக்கம் வேற எங்கேயாவது வைக்கணும். ஆனால் அது என்ன காரணம், என்ன கல் எங்கே இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே இவன் தான் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கல அப்படின்னா இவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லூப்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருப்பான். உங்களுக்கு இப்போதைக்கு ஒரு ஐடியா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இந்த ஸ்டோரி. இந்த ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின். அண்ட் இவன் இந்த லூப்புக்கு ஒரு பேர் வச்சிருக்கான். அண்ட் இவனுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட மெமரிஸ் எல்லாமே இருக்கும். மிச்சம் யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லூப் நடக்கும்போது இது ஏற்கனவே நடந்த மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி எதுவுமே இருக்காது. இவன் ஒருத்தனுக்கு மட்டும்தான் எல்லாமே ஞாபகம் இருக்கும். ஓகேவா? ஸோ இவன் இதுக்கு வச்சிருக்க பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிவைவல். ஸோ ஒவ்வொரு தடவை இந்த ரிவைவல் வரும்போதும் இவன் அந்த இடத்துல வந்து யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போதும், ஸோ ஒவ்வொரு தடவை ரிவைவல் வரும்போதும் யாரோட உயிராவது ஆபத்தில் கண்டிப்பாக இருக்கும். அவங்களோட உயிரை அவன் காப்பாற்றுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு தடவை இவன் இந்த மாதிரி பண்ணும்போதும் இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ரிட்டர்னில் ஏதாவது ஒன்று கிடைக்கும். நல்லது கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஒரு சில நேரங்களில் கிடைக்கும். பட் ஆனால் இருந்தாலும் இவன் அந்த இடத்துல நடக்கக்கூடிய ஒரு நெகட்டிவான விஷயத்தை தடுத்துருக்கிறான்ல, ஸோ அந்த நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு பாஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி இவன் பண்ணுறப்ப ஒரு பெரிய நெகட்டிவாக கிடச்சிடும். ஸோ அதுக்கப்புறமேட்டு ஒரு ரிவைவல் வரும். ஸோ அந்த ரிவைவல் எந்த மாதிரிலாம் இவனோட வாழ்க்கையை மாற்றுது, ஸோ அதுக்கப்புறமேட்டு இவன் இந்த ரிவைவலை எப்படி கண்டுபிடிக்கிறான், இந்த இடத்துல என்னென்ன பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரி அதுக்கப்புறமேட்டு வச்சு மூவ் ஆகி போயிட்டு இருக்கும். அண்ட் இந்த ஸ்டோரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளோட சைல்டுஹுட்டில் நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்க மாட்டோம். பட் ஆனால் பண்ணலான்னு நினச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் வந்து இன்ட்ரோவர்ட். ஸோ நான் வந்து வெளியில் பெருசாக பேசவே மாட்டேன். ஸோ என்னோட ஃப்ரெண்ட் லிஸ்ட் எப்போவுமே கம்மியாக தான் இருக்கும். நான் எப்போவுமே அதை ரெக்ரெட் பண்ணது கிடையாது. பட் ஆனால் காலேஜில் ஒரு சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சிருக்கிறேன், நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய பேர்ட்டு பேசிக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருந்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரியான தாட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வரும். ஸோ அந்த மாதிரி இடத்துல எனக்கு இப்போ செகண்ட் சான்ஸ் கிடைச்சிது அப்படின்னா நான் அந்த இடத்துல என்ன பண்ணுவேன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டோரி மூவ் ஆகும். ஸோ இது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும். அண்ட் இதில் இருக்க கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா செம கேரக்டர்ஸ், ரொம்பவே அழகாக கொண்டு போயிருப்பாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். சோகமான கண்டென்ட்ஸ் இருக்கும், ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சோகமாக போகும். அட் த சேம் டைம் அந்த சோகம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சோகத்தோடு போயிடாது. அதுக்கப்புறமேட்டு அவங்க அதுலேருந்து மீண்டு வர்றது, அதுக்கப்புறமேட்டு அவங்களோட வாழ்க்கை திரும்ப அழகாக மாறுறது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்கும். ரொம்பவே அழகான ஒரு ஸ்டோரி, அட் த சேம் டைம் த்ரில்லிங்கான ஒரு ஸ்டோரியும் கூட அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எண்டிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கரெக்டாக தான் இருந்தது. அனதர் அப்படின்ற இன்னொரு அனிமேவுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, அது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் அதுவும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஐ மீன் அந்த ஃபீலிங் சொல்கிறேன், அந்த த்ரில்லிங் லெவல் சொல்கிறேன். த்ரில்லிங் லெவல் எனக்கு தெரிஞ்சு எரேஸில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அனதர் விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் ரெண்டும் ஒரே ரேஞ்சில் வரும் அப்படின்னு வேணால் சொல்லலாம். டெத் நோட் மாதிரி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை. ஸோ டெத் நோட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வேறு மாதிரியான இருக்கக்கூடிய ஒரு த்ரில்லு. ஸோ அது வேறு மாதிரியான ஒரு மிஸ்ட்ரி, இதுலேயும் த்ரில்லிங் மிஸ்ட்ரி இருக்கும். அதை தாண்டி அந்த லைஃப்பில் அவங்க மிச்சவங்களுக்கு பண்ணக்கூடிய ஹெல்ப் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மிகப்பெரிய ரோலை வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணும். ஒவ்வொரு கேரக்டருமே நல்லா இருக்கும். ஸோ ஈவன் வில்லன் சொல்லி ஒரு கேரக்டர் இருக்குது, அவனோட கேரக்டருமே இதை பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும்.
அண்ட் ஆனிமேவை பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 12 எபிசோட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் மாங்கா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 44 சாப்டர்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அது இல்லாமல் ஒரு 4 சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அது நடுவில் நடக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி. அது வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் போட்டால் ஒரு மாதிரி ஸ்லோவாக போகும் அப்படின்றதுக்காக கடைசியில் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 49 சாப்டர்ஸ் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வரும். அண்ட் அனிமேல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 12 எபிசோட்ஸ் கிட்ட வரும். அனிமேல ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது எபிசோட்ஸ். ஸோ அதனால நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அனிமேல கொண்டு வந்திருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. சம்திங் இவ்வளோ கம்மியாக அது கொடுக்க முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா மாங்கால நான் கொஞ்சம் எலாபரேட்டடாக பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம். ஸோ ஐ மீன் அனிமே பார்க்கல, இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஓவராலாக 10க்கு ஒரு 7.5 இல்லை 8 வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம். 8.5 வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். எண்டிங்குமே நல்லா தான் இருந்துச்சு. எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா குறை சொல்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. ஸோ நல்லா தான் இருந்துச்சு. உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ட்ரை கொடுத்து பாருங்கள், எரேஸ்ட் அப்படின்ற இந்த ஒரு அனிமே. ஸோ நீங்கள் ஆல்ரெடி இந்த அனிமே பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட ரேட்டிங் என்ன, நீங்கள் எப்படி பார்த்தீங்க, நல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நாளைக்கு வேற ஒரு வீடியோ வந்து பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங், பை எவ்ரிவன், see you soon.